ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வைக்கிறதுக்கு குட்டியாக ஒரு ஸ்டேஜ் மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக ஃபோம் ஷீட், பிங்க் கலர் ஃபோம் ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை அந்த சைஸுக்கு கட் பண்ணி நம்ம மேலே ஒட்டிடலாம். நீங்கள் வந்து கிளிட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். நான் மேலே நார்மலாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து நான் பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் எவ்வளோ பெருசு இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை இந்த ஷீட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்டிக்கர் டைப்புங்கிறனால அதே மாதிரி உரித்து ஒட்டிடுறேன். இப்போ அதே போல் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 சைடுமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கிளிட்டர் வந்து ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 5x5 சென்டிமீட்டரில் ஒரு குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு கலரில். அதை வந்து இது மாதிரி நல்லா 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பூ மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறது போலவே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே நார்மலாக கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் பென்சிலில் அது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃபுல்லாக பூ விரித்து விட்டுலாம். இப்போ இதே போல் நான் இன்னொரு வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் வந்து நல்லா குழி மாதிரி வந்துடும். அதில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் எல்லோ கலர் கிளிட்டர் ஷீட் வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் மேலே வச்சிடலாம். இப்போ இதே போல் வந்து நமக்கு தேவையான கலராக வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு சிங்கிள் கலரில் பண்ணால் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. அதனால் நான் வந்து கலராக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்கும்போது மேலே வந்து எந்த கலர் வச்சாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதுக்காக நான் ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து எங்கேயுமே அந்த கார்ட்போர்ட் பீஸ் தெரியாத மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த 3 பீஸ்க்குமே பிளாக் கலர் பண்ணிடலாம். இப்போ இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பீஸ் வந்து 2 எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 பீஸ் வந்து ஒரே சைஸாக இருக்கும். 1 மட்டும் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ வந்து இது இப்போ நான் அசம்பிள் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நான் வந்து இது ஃபுல்லாக ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ இது வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ வந்து பூக்கிட்ட வந்து அங்கங்கே நடுவில் வந்து இலை மாதிரி வச்சா நல்லா இருக்குங்கிறதுக்காக கிளிட்டர் ஷீட்டில் வந்து நான் இலை மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் பேப்பர்லேயே வந்து இலை மாதிரி கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து கிளிட்டர் ஷீட்டில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு மினுமினுன்னு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கிளிட்டர் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூவுமே நீங்கள் கிளிட்டர் ஷீட்டில் வந்து செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நான் சும்மா ஒரு ஐடியா தான் தரேன். இப்போ வந்து அதே ஃபோம் ஷீட் தான் நம்ம மேலே ஃபஸ்ட் ஒட்டினோம்ல, அதே ஃபோம் ஷீட்டை தான் இது மாதிரி வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டே வரும். நல்லா நெருக்கமாக ரோல் பண்ணிட்டு கடைசியாக அந்த எண்டில் மட்டும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இங்கே வந்து நார்மலாக ஃபெவிகாலே யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். க்ளூ போட்டால் வந்து சீக்கிரமாக ஒட்டிடும். இப்போ இதே போல் நமக்கு இன்னொன்று தேவை. அது ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் லேஸ் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக கலர் கோல்டு கலரில் இருந்ததுனால டெக்கரேட்டிவ்க்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த கோல்டு செயின் இல்லைனா ஸ்டோன் செயின் அதெல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து கட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒட்டிடலாம். ஒரு கிராஸாக ஒட்டினா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் கிராஸாக ஒட்டியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட மிரர் கொஞ்சம் இருந்தது. அந்த மிரரை வந்து ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா கூட வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, ஏதாவது மாடல் ஃப்ளவர் மாடலில் எப்படி ஸ்டோன் இருந்தாலும் அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதே போல் 2 சைடும் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதை நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேங்கிறதுனால அது வந்து ஒன்று பிரித்தா தான் வந்து பின்னாடி ஒட்ட முடியுங்கிறதுனால நான் அதை பிரிச்சுட்டேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜோடு சேர்த்து அதை ஒட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சைடில் 2 சைட்லேயும் வச்சிடலாம். இப்போ இதுலேயுமே வந்து இந்த முன்னாடி இருக்குல்ல, அதில் வந்து 2 மிரர் வந்து நான் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஜுக்கு கீழே வந்து நம்ம பிங்க் கலர் கிளிட்டர் ஓட்டணும்ல, அதுவும் வந்து எம்டியாக இருந்ததுனால நான் அங்கேயும் வந்து அதே டிசைன் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக மிரர் ஒட்டிட்டு அதுக்கு சென்டரில் எல்லாமே வந்து அந்த லேஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மிரர் ஒட்டியாச்சு. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு லேஸும் அதே மாதிரி ஒட்டிடலாம்.
இப்போ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.